மீனவ சமுதாயத்தினர் தேர்தலில் போட்டியிடும் வகையில் அவர்களுக்கு என தனி தொகுதி வரையறுக்கப்பட வேண்டும் என நீலப்புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் ரஜினி மதுரையில் பேட்டியளித்துள்ளார். சமூக நீதி கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட நீலப்புரட்சி கழகத்தின் முதல் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ரஜினி செய்தியாளர்களிடம் பேசுகையில், நீலப்புரட்சி கழகம் என்ற இந்த கட்சியானது மீனவர்கள், தலித் மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்து வரவுள்ள தேர்தலுக்குள்ளாக மீனவ சமுதாயத்தினர் அதிகம் வாழும் பகுதிகளில் மீனவ சமுதாயத்தினர் தேர்தலில் போட்டியிடும் வகையில் அவர்களுக்கென தனி தொகுதிகள் வரையறுக்கப்பட வேண்டும் எனவும், மீனவ சமுதாய மக்களை பழங்குடியின மக்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். கோவில்பட்டி அருகே காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு யாகசாலை பூஜையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கீழ ஈரலில் அருள்மிகு ஸ்ரீ லிங்கம்மாள் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பு யாகசாலை பூஜையில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகக் குழு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வரருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அனைவரும் தரிசனம் செய்து வழிபட்டனர். கல்வராயன் மலையில் சின்டெக்ஸ் டேங்கில் இருந்த 5000 லிட்டர் சாராய உருளை கண்டுபிடித்த காவல்துறையினர் அதனை சம்பவ இடத்திலேயே கொட்டி அழித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள குறும்பலூர் வனப்பகுதியில் கள்ளச்சாராய மூரல் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் குறும்பலூர் வனப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் வனப்பகுதியில் 500 லிட்டர் மதிப்புள்ள பெரிய பெரிய சின்டெக்ஸ் டேங்கில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50,000 லிட்டர் சாராய உருளை கண்டுபிடித்தனர். பின்னர் அதனை சம்பவ இடத்திலேயே காவல்துறையினர் கொட்டி அழித்தனர். தேசிய அளவிலான வாகோ இந்தியா இளையவர் குத்துச்சண்டை போட்டிகளில் தமிழக மாணவி நிவேதா சீனிவாசன் இரட்டை தங்கம் வென்றார். மேற்கு வங்காளம் சிலிகுரில் கடந்த ஜூன் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தேசிய அளவிலான வாகோ இந்தியா இளையவர் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்தும் 27 மாநிலங்கள் பங்கு பெற்றனர். இதில் தமிழகம் சார்பில் நிவேதா சீனிவாசன் பங்கு பெற்றார். கிக்லைன் பிரிவின் இறுதிப் போட்டியில் உத்தரகாண்ட் வீராங்கனையை துவம்சம் செய்த நிவேதா லைட் கான்டாக்ட் பிரிவில் கர்நாடக வீராங்கனையை தோல்வியடைய செய்து வெற்றியை கைப்பற்றினார். இதனைத் தொடர்ந்து நிவேதா சீனிவாசன் 3வது முறையாக தங்கப் பதக்கங்களை வென்று தங்க மங்கையாக சென்னை விமான நிலையம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிவேதா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கான மருத்துவர் ஆவதற்கு ஆசைப்படுவதாகவும் அதற்காக மத்திய அமைச்சர் எல் முருகனை பார்க்க ஆசைப்படுவதாகவும் கூறினார். பணியில் இருந்து உடல்நலக் குறைவால் திடீரென்று உயிரிழந்த காவலருக்கு சக காவலர்கள் ஒருங்கிணைந்து ரூபாய் 25 லட்சம் நிதி உதவி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றியவர் அருள் பிரபுதாஸ். இவர் கடந்த 15 ஆண்டுகள் காவலராக பணிபுரிந்துள்ளார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பணியில் இருந்தபோது உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். இவருக்கு திருமணமாகாத நிலையில் இவரது பெற்றோரை அழைத்து அரவக்குறிச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ரூபாய் 20 லட்சத்தை பெற்றோர்கள் பெயரில் டெபாசிட் செய்தும் 5 லட்சம் ரூபாயை ரொக்கமாக கையில் கொடுத்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு காவல்துறை பணியில் சேர்ந்த 4787 காவலர்கள் ஒன்றிணைந்து அருள் பிரபுதாஸ் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அரவக்குறிச்சி போலீஸ் சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் இதுபோல பணியில் இருக்கும்போது உயிரிழந்த 25 பேருக்கு நிதியுதவி வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.